முருகாசனம். முருகாசரணம் பக்கை 43 கருப்பற்றூர். தனத்த தான தனதான தனத்த தான தனதான கருப்பற்றூரி பிறவாதே கனைத்த பாடு சுழலாதே திருப்பூர் பாத தருபூதே சிறக்க பாலே தருள்வாயே கருப்பற்றூரி பிறவாதே கணக்க பாடு சுழலாதே திருப்பூர் பாத தனுபூதே சிறக்க பாலே தருள்வாயே வரப்பெற்றாறு குறியோனே பரத்த பாலு கனியோனே திருக்கை சேவர் கொடியோனே ஜெகத்தில் ஜோதி பெருமாளே பரப்பெற்றாறு குறியோனே வரத்த பாலு கனியோனே திருக்கை சேவர் கொடியோனே ஜெகத்தில் சோதி பெருமாளே கருப்பற்றூரி பிறவாதே கணக்க பாடுழலாதே. முருகாசரணம். முருகாசரணம். இந்த திருப்புகழ் பொது திருப்புகழ் அருணகிரிநாத சுவாமிகள் இன்னதலம் என்று அறியப்படாத தலத்தை பொது தலம் என்று நமக்கு வகைப்படுத்தி தொகுத்திருக்கின்றார்கள். இந்த பாடலிலே சுவாமி சொல்லக்கூடிய கருத்து மிக அற்புதமான கருத்தாக சொல்லுகின்றார். கருப்பற்றூரி பிறவாதே. மீண்டும் ஒரு தாயினுடைய கருவிலே வந்து பிறக்க வேண்டும் என்ற ஆசை எல்லாரிடத்துல இருக்கும். அந்த ஆசை மறுபடியும் என்னை பின்தொடராத வண்ணம், அந்த ஆசையிலே நான் ஊறி மீண்டும் பிறக்காத வண்ணம் நீ எனக்கு தர வேண்டும் கேட்கின்றார். கணக்க பாடு உழலாதே. பாடுன்னா நம்ம படக்கூடியது பாடு. இந்த உலகத்துல பிறந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம், மிக மிக துன்பங்களை அடைகின்றோம். உழலாதே என்றால் அந்த துன்பத்திலே வீழ்ந்து உழலுவது, மதிமயங்கி திரிவது. இந்த நிலையெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்ப என்ன வேண்டும்னு கேட்கிறார். திருப்பொரு பாதத்து அனுபூதி, உன்னுடைய அழகிய திருவடிகள். அந்த அழகிய திருவடிகள் தான் முத்திய அனுபவத்தை தரக்கூடியது. அதனை நீ தந்தருள வேண்டும். சிறக்க பாலித்து அருள்வாயே. அதனை நான் பெற்று மகிழும்படி நீ என்னை ஆசீர்வாதம் செய்து அருள வேண்டும்னு கேட்கின்றார். பற்று இல்லாதவர்கள் இறைவன் எப்பொழுதுமே பற்றற்றவன். அதனாலதான் பற்றற்றான் பற்றினை பற்றுகன்னு வள்ளுவர் சொன்னார். அத்தகைய பெருமைக்குரியவன் இறைவன். அப்ப அந்த இறைவனை வழிபட செய்யக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், பரப்பற்று, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருள் மீதும் ஆசை பெருக்கு இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். இருந்து பரத்து அப்பாலுக்கு அணியேயனாக இருக்கக்கூடியவன் இந்த முருகன். அணியேயன்னா அருகிலே இருக்கக்கூடியவன். பரம் அப்படின்னாலே மேலானதுன்னு பொருள். ஆக ஆசைகளை எல்லாம் அற்றவனாக, எல்லாவற்றிற்கும் மேலானவனாக, கடந்து நிற்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய சுவாமி திருக்கையிலே சேவல் கொடியை ஏந்தி இருக்கின்றார். அவருடைய கையில முருகப்பெருமான் சேவல் கொடி ஏந்திய நிலையிலே நம்ம பார்க்கின்றோம். சூரன் மாமரமாக, பெரிய மரமாக நின்ற சூரனை சேவல் கொடியாகவும் மயில் வாகனமாகவும் மாற்றிய பெருமைக்குரிய நம்முடைய சுவாமி இந்த ஜெகம் முழுவதும் சோதி பெருமாளாக இருக்கின்றார். ஜோதி ஸ்வரூபமாக இந்த சுவாமி விளங்குகின்றான்னு கேட்கிறார். அந்த பாட்டுல கருத்தாக சுவாமி என்ன கேட்கிறாருன்னா, இந்த உலகத்துல பிறந்து ஒரு கருவிலை வந்து ஊறி பிறந்து இன்பு துன்பங்களுக்கு ஆளாகி கஷ்டங்களை எல்லாம் நேராத வண்ணம் உன்னுடைய அழகிய திருவடியில்
முத்தி அனுபவத்தை நீ சேர்த்து அருள வேண்டும் முருகா என்று வேண்டுகின்றார். முருகா சரணம். அடுத்த பாடல். பிரகாசரணம். அடுத்த பாடல் தோரண கனகவாசல். ஆமா. அப்புறம் குடியிலன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு டம்ளர் போட்டு எவ்வளவு பேர் தானன தனன தானன தனன தானன தனன தனதான தானன தனன தானன தனன தானன தனன தனதான தோரண கனக வாசலில் முழவு தோல்முற சதிர முதிராத தோகையர் கவரி வீசவ இரியர் தோல்வலி புகழ மதகோப தோரண கனக வாசலில் முழவு தோல்முற சதிர முதிராத தோகையர் கவரி வீசவ இரியர் தோல்வலி புகழ மதகோப வாரண ரதப தாகினி துரக மாதிர நிறைய அரசாகி வாழினும் வறுமை கூறினு நினது வார்கழல் ஒழிய மொழியேனேம் பூரண புவன காரண சவரி பூதர புலக தனவார பூஷண நிருதர் தூஷண விபுதர் பூபதி நகரி குடியேற ஆரண வனச ஈரிரு குடுமி ஆரியன் வெறுவ மயிலேறி மாறிய பரம ஞானமும் அழகு மான்மையும் உடைய பெருமாளே மாறிய பரம ஞானமும் அழகு மான்மையும் உடைய பெருமாளே வார்கழல் ஒழிய மொழியேனே மான்மையும் உடைய பெருமாளே பூபதி நகரில் குடியேற மான்மையும் உடைய பெருமாளே. முருகாசரணம். இந்த பாடலும் சுவாமிகள் அருளி செய்த பொது பாடலாக நமக்கு விளங்குகின்றது. பாடலுக்கான பொருள்: தோரணங்கள் கட்டிய அழகிய அரண்மனை வாசலிலே முழவு, தோல், முரசு முதலிய வாத்தியங்கள் எல்லாம் ஒலிக்க, கனகனா அழகியன்னு பொருள். வாசல் என்பது இங்கே அரண்மனை வாசலை நமக்கு பொருளாக சொல்றாங்க. அந்த வாசலில இசைக்கருவிகளாக முழவு, தோளால் செய்யப்பட்ட முரசு, இந்த வாத்தியங்கள் எல்லாம் அதிரன்னா ஒலிக்கன்னு பொருள். இளம் பருவ பெண்கள் சாமரம் வீசுகின்றார்கள். முதிராத தோகையர்கள் என்றால் இள வயதே உடைய பெண்கள் கவரி வீச, அவர்கள் சாமரம் வீச, புகழ்ந்து பாடும் பாடகர்கள் என்று பராக்கிரமத்தை புகழ, அந்த தோல் வழி புகழ கோபம் கொண்ட மத யானைகள். ரதம் அப்படின்னா தேர்ப்படைகளை குறிக்கும். பதாகினி என்றது பதாகம்னா காலா நடப்பது. இந்த கூட்டம் காலாட்படையை குறிக்கும். துரக என்பது குதிரையை குறிக்கும். இந்த ரத, கஜ, துர, பதாதிகள்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த 4 வகை படைகளை சொல்றாங்க. அது கோபம் கொண்ட யானை படை. வார நன்னால யானை ஆண்டாள் பாடலே வாரணம் 1000 சூழ வளம் செய்தனு. யானைப்படை, ரதன்னா தேர்ப்படை, காலாட்படை, குதிரைப்படை இவையெல்லாம் 8 திக்கிலும் நிரம்பி நிற்க, ஒரு அரசனாகி வாழ்ந்தாலும் சரி, வறுமை நிலை வந்தாலும் சரி, அரசாகி வாழினும் வறுமை கூறினும் நினது வார்களல். அற்புதமா சொல்ற சுவாமி, உன்னுடைய திருவடிகளை தவிர, உன் திருவடிகள் உன் வார்களலை ஒழிய வேறு எதையும் நான் மொழிய மாட்டேன். இத்தகைய நிலையை இங்கே அருணகிரிநாத சுவாமி சொல்றார். ஒரு ராஜாவாக உருவப்படுத்துகிறார். ராஜாவுக்குரிய நிகழ்ச்சி
இங்க பட்டியலிட்டு காட்டுறார். அழகாக ஒரு அரண்மனையை சொல்லி அந்த அரண்மனை வாயிலிலே வாத்தியங்கள் எல்லாம் முழங்க, இளம் மாதர்கள் சாமரம் வீச, அந்த அரசனை புகழ்ந்து பாடுவதற்கு பல புலவர்கள் ஒன்றிணைந்து பாட, யானைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, குதிரைப்படை என எல்லாம் நிக்க, நான் ராஜாவாக வாழ்ந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில வறுமை நிலையில நான் வாழ்ந்தாலும் சரி, உனது வார்கடல் ஒழிய மொழியே, உன்னுடைய திருவடியை தவிர, உன்னுடைய திருவடி புகழை தவிர நான் வேற யாரையும் இந்த உலகிலே புகழ மாட்டேன் அப்படின்னு சொல்றார். இந்த உலகத்திற்கு முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய மூலாதார மூர்த்தி சுவாமிதான். புரண பூவ காரண. காரணன்னா எல்லாத்துக்கும் கர்த்தா இறைவன், முதல்வன் சுவாமி. அப்படி மூலப்பொருளாக இருக்கக்கூடியவன். சபரினா இங்கே குறப்பெண்ணாகிய வள்ளியை குறிக்கும். அவனுடைய புலக தனபார பூசண, மலை போன்ற பெரிய இனிய மார்பகங்களை அணிந்த திருமார்பினை உடையவனே. நிருதர் தூஷண, நிருதர் என்றால் அசுரர்களை குறிக்கும். அந்த அசுரர்கள் முழுவதையும் அழைத்த சுவாமி. விபுதர், பூபதி, நகரி, குடியேற. விபுதர் என்றால் தேவர்களை குறிக்கும். பூபதி என்றால் தேவர்களின் தலைவனான இந்திரனை குறிக்கும். நகரி என்றால் அமரலோகத்தை குறிக்கும். குடியேற என்றால் அந்த தேவர்களின் தலைவனான இந்திரனை அமரலோகத்தில் தேவலோகத்தில் மீண்டும் குடியேறச் செய்தவன். ஆரண வனச. ஆரணன்னா வேதங்கள். வனசனா அந்த வேதத்தை ஓதக்கூடிய ஈரிரு குடுமியன் ஆரியன் ஒருவன். அவன் யாரு? நான்முகனாகிய தேவன் பிரம்மதேவன். வனசனா தாமரை. தாமரை மலரிலே அமர்ந்து 4 குடுமிகளை உடையவன். நான்முகனான பிரம்மனுக்கு 4 குடுமிகள் இருக்கும். அதை சுவாமி சொல்றார். ஈரிரு ஈரிரு ஈரிருனா 2 2 4. 4 குடுமிகளை உடைய பிரம்மன் அவன் அச்சம் கொள்ளும்படியாக மயிலேறும் ஆரிய. மயில் மேல வரக்கூடிய பெரியவனே, பரம ஞானமும் அழகும் ஆண்மையும் உடைய பெருமாளை. மேலான ஞானத்தையும் அழகையும், ஆண்மைனா அவனுடைய வீர தீர பராக்கிரமத்தை குறிக்கும். ஆக வீர தீர பராக்கிரமத்தை பொருந்திய பெருமானே, பிரம்மனும் உன்னை கண்டு அச்சம் கொள்ளும்படியாக மயிலேறி வந்த பெரியவனே, முழு முதற் கடவுளே, உனது திவ்ய திருவடிகளை தவிர வேறு யாரையும் நான் புகழ மாட்டேன் என்று இந்த பாடலிலே சுவாமிகள் சொல்லுகின்றார். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல் நீலங்குல் மேகத்தின் மைந்தி. தானந்த தானத்தந்தன தான, தானந்த தான தந்தன தான, தானந்த தான தந்தன தான, தானந்த தான தந்தன தான. நீலங்குல் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே, மால் கொண்ட பேதை கொன்மணனாரும் மாதங்கு தாரை தந்தருள்வாயே. நீலங்குல் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே, மால் கொண்ட பேதை கொன்மணனாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே. வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே, வீரங்குல் சூரர்க்கும் புதகாலா, நானந்த வேதத்தின் பொருளோனே, நான் என்று மார்தட்டும் பெருமாளே. வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே, வீரங்குல் சூரர்க்கும் புதகாலா, நான் அந்த வேதத்தின் பொருளோனே, நான் என்று மார்தட்டும் பெருமாளே, நான் என்று மார்தட்டும் பெருமாளே. முருகாசன்.
இந்த திருப்பாடலை அருணகிரிநாத சுவாமிகள் அகப்பாடலாக அருளி செய்திருக்கிறார். தன்னை பெண்ணாக பாவித்துக் கொண்டு தனக்கு கணவனான முருகவேளை காதல் செய்யக்கூடிய விதத்திலே இந்த பாடலை அமைத்திருக்கிறார். மாலை பொருத்தம் வராத அன்பர்கள், திருமணம் தொடர்ந்து தள்ளி போகக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த பாடலை ஓதி வர எல்லாம் வல்ல செந்திலாண்டவனுடைய அருள் கிட்டி நல்ல வாய்ப்பு, மாலை பொருத்தம் ஏற்படக்கூடிய நிலையை ஆண்டவன் அருள்வான். அத்தகைய சிறப்பு மிகுந்த பாடல் நீலம்கொள் மேகத்தின் மயில் மீதே. நீல நிறம் கொண்ட மேகத்தை போன்ற மயில் வாகனத்திலே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே, நீ எழுந்தருளி வந்த தரிசனத்தை கண்ட காரணத்தினால், மால் கொண்ட பேதைக்கு உன் மனநாரும். உன் மீது ஆசை கொண்ட பேதைனா பெண்கள். பெண்களுக்கு பருவம் 7ன்னு சொல்லுவாங்க. பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் என்று. இந்த 7 வகையான மகளிரும் சுவாமியையோ தலைவனையோ நாட்டு ராஜாவையோ பார்த்தா காதல் கொள்ளுவாங்களாம். அப்படி காதல் கொண்ட நிலையில அமைத்து பாடியதுதான் உலா நூல்கள். தமிழ்ல ஏராளமான உலா இருக்கு. அதுல முதல் உலாவாக கருதப்படுவது சேரமான் பெருமாள் நாயனார் பாடிய உலா. நம்ம சுவாமி சொல்றாரே, ஆதி அந்த உலாவாசு பாழிய சேரர் கொங்குவை வைகா ஊர் நாடனில் ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளின்னு அந்த பாட்டுல வரும். அந்த உலா அங்கு குறிப்பிடக்கூடிய மகளிர்கள் இந்த பருவ மகளிர்கள். இங்கே பேதை என்பது இளம் பெண்ணாக இருக்கக்கூடிய பெண். அவள் காதல் கொள்றா. அந்த காட்சி. மால் கொண்ட பேதைக்கும் மனம் நாரும். நாரும்னா துர்நாற்றம்னு நினைக்க கூடாது. தமிழ்ல நாரும்னா நல்ல மனமுடையன்னு பொருள். துர்நாற்றம்னா தான் கெட்ட வாசனைன்னு பொருள். அப்ப இங்க நாரும்னு வந்திருக்கே சார், எப்படி சார்? நாரும் என்றால் நறுமணம் மிக்க நல்ல மனம்னு பொருள். ஆக உன் மேல ஆசை கொண்ட இந்த பெண்ணுக்கு உனது நறுமணம் மிக்க மார்தங்கு தாரை தந்தருள்வாயன். மார்பிலை தங்கி விளங்கக்கூடிய மாலையை தந்தருள வேண்டும். அப்ப பெண் ஒருத்தி முருகப்பெருமானிடத்திலே உன் கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய மாலையை எனக்கு கொடு என்று வேண்டுகின்று பாடலாம். அதுபோல திருமணமாகாத பெண்கள் இந்த பாடலை தொடர்ந்து பாடும் பொழுது முருகன் போன்ற குணமுடைய கணவன்கள் கிடைப்பார். ஆண்கள் பாடும் பொழுது இங்கே பெண் பாடுறதாக பாவிக்கும். நம்ம எல்லாருமே பெண்கள் தான். ஆன்மா எடுத்திருக்க உடம்புதான் ஆண் பெண் என்ற பேதம். எல்லா ஆன்மாவுமே பெண்கள் தான். இறைவன் ஒருவன் தான். அது முருகப்பெருமானு தான் ஆண் மகன்னே குறிப்பிடுவாங்க. நம்ம எல்லாரும் தாயினுடைய கற்பத்திலிருந்து வந்தோம், கருவுடன். அவர் எந்த யோனி வழியாக பிறக்காதவர். தந்தையினுடைய நெற்றிக்கண்ணில இருந்து அவர் உதித்தவர். அதனால அந்த சுவாமிய இந்த நிலையில வச்சு சாமிப்பார். பலர் பாடி இருக்கிறாங்க. வண்ணச்சரம் சாமி திருச்செந்தூர் முருகனை கிளவி தலைவனாக கொண்டு 400 பாட்டு பாடுறார். திருச்செந்தில் கோவை. அற்புதமான நூல். சுவாமியை காதல் செய்யறதாகவும், சுவாமியை பார்க்கிறது, சுவாமியினுடைய குறிப்பை அறிந்து கொள்றது, சுவாமியின் மேல மையம் ஏற்படுறது, ஐயத்தை களைவது, பின்னர் அவனை நேசிப்பது, அவனோடு மறுப்பது, பகல்ல இறைவனை தேடுவது, இரவிலே இறைவனை தேடுவது, இப்படியே அகநோக்குல பாடுவாங்க. அந்த பாடலை இங்க சாமியுடைய பாடல்கள்ல ஒரு 7-8 பாடல்களுக்கு மேல அகப்பாடலை அருணகிரிநாத சுவாமி பாடியிருக்கிறார். அதுல ஒரு பாடல் தான் இந்த பாடல். மார்தங்கு தாரை தந்தருள்வாயின். மார்பிலே விளங்குதல் அற்புதமான மாலை. என்ன மாலை? கடம்ப மலர் மாலை முருகன் அணிஞ்சிருக்கான். அந்த மாலையை தந்து அருள் புரிவாயாக. வேல் கொண்டு வேலை பண்டறிவோனே, வீரங்கொடு சூரருக்கு குலகாலா, ஆனந்த வேதத்தின் பொருளோனே, நானென்று மார்தட்டும் பெருமாளே. வேல் கொண்டு வேலை பண்டறிவோனே, வேலாயுதத்தை கொண்டு முன்பு கடலை வற்றும்படியாக செய்தவன். திருவிளையாடல் புராணத்திலே கடலை வற்ற படலம், அதாவது வேல் விட்ட படலம் இருக்கு, படிச்சுக்கோங்க. வீரர்கொள் சூரருக்கு குலகாலா. வீரர்கொள் சூரருக்கு குலகாலனா, காலானா யமன். அப்ப வீரமிக்க சூரர்கள், அந்த வீரமிக்க சூரர்களுடைய குலத்துக்கே யமனாக விளங்கியவன். ரிக்கு யஜூர் சாமம் மதர்வனம் என்ற 4 வேதங்களின் அழகிய பொருளாக மிளிர்பவன். நான் என்று மாறுதட்டும் பெருமான். எல்லா உயிருக்குள்ளும் நான் இருப்பேன், நான் தான் இருக்கிறேன் என்று பெருமை பாராட்டி மார்பினை தட்டிக்கொள்ளும் பெருமான். இப்படி படிங்க. 4 வேதங்களில் போற்றப்படக்கூடிய பெருமானே, எல்லா உயிருக்குள்ள நீதான் இருக்கிற என்று பெருமையாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சுவாமியே, மார்தட்டக்கூடிய சுவாமியே, சூரனுடைய குலத்திற்கு யமனாக இருந்தவனே, முன்பு கடலை வற்றும்படியாக செய்தவனே, நீ நீல நிறம் மேகம் போன்ற
நீல நிறம் கொண்ட மயில் மேல நீ வருகின்றாய். அந்த காட்சியை பார்த்த காரணத்தினாலே இந்த பெண்ணான எனக்கு உன் மேல ஆசை வந்தது. அந்த ஆசையின் காரணமாக நான் உன்னை அடைய விரும்புகின்றேன். உன் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த மாலையை நீ தந்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகின்றார். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல் பொன்னை விரும்பி. தன்னந்தன தன தனதான தன்னந்தன தன தனதான தன்னந்தன தன தனதான தன்னந்தன தன தனதான பொன்னை விரும்பிய பொதுமாதர் உண்மை விரும்பிய தடுமாறும் என்னை விரும்பி நீ ஒரு காலின் எண்ணி விரும்பவும் அருள்வாயே. பொன்னை விரும்பிய பொதுமாதர் உண்மை விரும்பிய தடுமாறும் என்னை விரும்பி நீ ஒரு காலின் எண்ணி விரும்பவும் அருள்வாயே. நின்னை விரும்பிய சடையாளர் மெய்யின் விரும்பிய குருநாதா அன்னை விரும்பிய குணமானை அன்மி விரும்பிய பெருமாளே. விண்ணை விரும்பிய சடையாளர் மெய்யின் விரும்பிய குருநாதா அன்னை விரும்பிய குரமானை அன்மி விரும்பிய பெருமாளே. அன்மி விரும்பிய பெருமாளே அன்மி விரும்பிய பெருமாளே அன்மி விரும்பிய பெருமாளே அன்மி விரும்பிய பெருமாளே. முருகாசரணம். முருகாசரணம். இந்த திருப்பாடலும் பொதுப்பாடலாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. பொன்னை விரும்பிய பொதுமாதர் உண்மை விரும்பிய தடுமாறும் என்னை விரும்பி நீ ஒரு கால் நின்னை எண்ணி விரும்பவும் அருள்வாயும். தங்கத்தை நாடியே செல்லக்கூடிய விலைமாதர்களின் உண்மைனா இழிவானன்னு பொருள். இழிவான குணத்தையே விரும்பி தடுமாறுகின்ற போதிலும் என்னை விரும்பி நீ ஒரு முறையேனும் வர வேண்டும். உன்னை தியானித்து நான் விருப்பம் அடையக்கூடிய நிலையில் நீ அருள் புரிய வேண்டும். மின்னை விரும்பிய சடையாளர் மின்னலை போன்ற ஒளி கற்றைகள் வீசக்கூடிய செஞ்சடை பெருமானாகிய சிவபெருமான் மெய்யின் விரும்பிய குருநாதா உண்மை பொருளை விரும்பி நிற்க. மெய்னா உண்மைன்னு பொருள். அப்ப இந்த மின்னலை ஒத்த செஞ்சடையை உடைய சிவபெருமான் உண்மை பொருள் கேட்டு உன்னிடத்திலே விரும்பி நிற்க அவருக்கு உபதேசம் செய்த குருநாதனே அன்னை விரும்பிய குரமானை அன்பி விரும்பிய பெருமாளே. அதென்ன அன்பி விரும்பிய? அன்பினா நெருங்கின்னு பொருள். உமையம்மை விரும்பிய குரமானாகிய வள்ளியை நெருங்கி விருப்பம் கொண்ட பெருமாளே. அன்பி விரும்பிய பெருமாளே நின்னை எண்ணி விரும்பவும் அருள்வாயே. வள்ளியை மனம் கொண்ட பெருமாளே நான் உன்னை தினமும் தியானிக்க வேண்டும். தியானித்து நான் விரும்புமாறு நீ எனக்கு அருள் புரிய வேண்டும். இறைவனை நினைத்து நம்ம என்ன நினைக்கின்றோமோ அதுதான் சொல்ற. விரும்பி நீ விரும்பவும் நம்ம என்ன விரும்புறோமோ தேவாரங்கள்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இறைவனுக்கு அடியவராக இருக்கக்கூடிய அன்பர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த நினைப்புக்கு கருத்துன்னு பேரு. மதுரையில் அப்பர் சுவாமி சொல்லிட்டார், கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை. அந்த கருத்து எங்கே ஒப்பு நோக்கிப்பான். அடியார்கள் என்ன விரும்புகின்றார்களோ கேட்கிறல்ல, ஐயாவோட சித்தம் என்ன? சித்தம்னா எண்ணம் கருத்துன்னு பொருள். அப்ப அடியார் பெருமக்கள் என்ன விரும்புகின்றார்களோ அந்த கருத்தை அறிந்து முடிக்கக்கூடிய அற்புத பொருள் இறைவன். அந்த கருத்தை இங்கே கேட்கின்றார். நான் உன்னை தியானித்து நான் விரும்புமாறு நீ அருள் புரிய வேண்டும் முருகா என்று கேட்கின்றார். அப்ப என்ன சொல்றார்? பொன் பொருளை விரும்பக்கூடிய விலை மாதர்கள் இழிவான குணத்தை உடையவர்கள். அவர்கள் மேல விருப்பம் கொண்டு தடுமாறி போகாமல் முருகப்பெருமானை நேசித்து விரும்பி தியானித்து இருந்தால்
நாம் என்ன வேண்டி விரும்புகின்றோமோ அதை தருவான். மின்னலை போன்ற செஞ்சடை உடைய சிவபெருமான் பெற்ற உண்மை குருநாதன், உண்மை பொருளை அவருக்கு உபதேசித்த குருநாதன், உமையம்மை விரும்பிய வள்ளியை மணாட்டியாக பெற்ற அற்புத பொருளான சுவாமி என்று சொல்றார். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல் ஊனதசை தோள்கள் சுமந்து. தானதன தானதனந்த தானதன தானதனந்த தானதன தானதனந்த தனதான தானதன தானதனந்த தானதன தானதனந்த தானதன தானதனந்த தனதான ஊனதசை தோள்கள் சுமந்த காய புதி மாய மிகுந்த ஊசர் சுடு நாறு குரம்பை மறைநாளும். ஊனதசை தோள்கள் சுமந்த காய புதி மாய மிகுந்த ஊசர் சுடு நாறு குரம்பை மறைநாளும். போதப்படு நாலு முகன்ற நாலுற்றிடு கோலமெழுந்து ஓடிதடு மாறி உழன்று தளர்வாகி. போதப்படு நாலு முகன்ற நாலுற்றிடு கோலமிழுந்து ஓடிதடு மாறி உழன்று தளர்வாகி. பூனிதடியோடு நடந்து ஈனபடு கோழை மிகுந்த கூலச்சட மீத யுகந்து புவி மீதே. பூனிதடியோடு நடந்து ஈனபடு கோழை மிகுந்த கூலச்சட மீத யுகந்து புவி மீதே. பூசபிரமான பிரபஞ்ச மாய கொடு நோய் கலகன்று கோல கழலே பெறகின்று அருள்வாயே. கூச பிரமணான பிரபஞ்ச மாய கொடு நோய் கலகன்று கோல கழலே பெறகின்று அருள்வாயே. சேன குரு கூடலிலன்று ஞான தமிழ் நூல்கள் பகர்ந்து சேனை சம நோர் கழுவிங்கன் மிசையேற. தீர திரு நீரு புரிந்து மீன கொடியோனுடல் நொன்று தீமை பிணி தீரபு வந்த குருநாதா. காண சிறு மாலை நினைந்து ஏழர் புன மீது நடந்து காதற் கிளியோடு மொழிந்து சிலை வேடர் காணகணியாக வலது ஞான குர மானை மணந்து காழிபதி மேவி யுகந்த பெருமாளே. காணகணியாக வளர்ந்து ஞான குர மானை மணந்து காழிபதி மேவி யுகந்த பெருமாளே. கோல கழலே பெறகின்று அருள்வாயே. காழிபதி மேவி யுகந்த பெருமாளே. தீமை பிணி தீரபு வந்த குருநாதா. காழிபதி மேவி யுகந்த பெருமாளே. முருகாசரணம். முருகாசரணம். இது திருப்பாடல் சீர்காழியிலே அருளி செய்யப்பட்டது. சோழ நாட்டிலே சீர்காழி என வழங்கப்பெறும் தலம். நம்முடைய முதல் குருநாதர் திருஞான சம்பந்த சுவாமிகள் திரு அவதாரம் செய்த திருத்தலம். இந்த திருஞான சம்பந்த சுவாமியை முருகப்பெருமானுடைய அவதாரமாக பல அன்பர்கள், பல அருளாள பெருந்தகைகள் கருதி வருவது மரபு. அதற்கு ஏற்றாற்போல் திருப்புகளிலே 90க்கும் மேற்பட்ட இடங்களிலே எல்லாம் வல்ல முருகவேல் ஞானசம்பந்தராக வந்து சைவ சமயத்தை ஸ்தாபிதம் செய்த லீலைகளையும் சமணர் முதலியரை கழுவேற்றிய லீலைகளும் இந்த திருப்புகளிலே பேசப்பட்டிருக்கிறது. இதனை தாண்டி வடலூர் வள்ளல் பெருந்தகை முதல்ல பல அடியார்கள் சொல்றாங்க. சைவம் தலைக்க தலை தாண்டி ஞான சம்பந்த பேர் கொண்டு அழைத்தாண்டி பொய்வந்த நெஞ்சத்தில் போகாண்டி அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி என்று பல இடங்களிலே முருகவேலை தொழும்போதெல்லாம், ஏன்னா முருகனுக்கு அவதாரம் கிடையாது. முருகன் அந்த அவதாரம் எடுத்தார். மால் போல ராமனாக, கிருஷ்ணனாக, பலராமனாக, பரசுராமனாக, மச்சகூர்ம வராக, வாமன நரசிம்மனாக மாலுக்கு பல அவதாரங்கள் சொல்லப்படுகிறது. ஆனா முருகப்பெருமானுக்கு எந்தவித அவதாரமும் கிடையாது. முருகப்பெருமான் கலியுகத்திலே பல ரூபங்களிலே அவருடைய அம்சம் பெற்ற பலர் தோன்றினார்கள். அதுல முதன்மையாக சொல்லப்படுவது இந்த
ஞானசம்பந்த சுவாமி. அதற்கு முன்பாக மதுரையிலே ருத்ரசன்மனாக உப்பூரி குடிகளார் மகனுக்கு ஒரு பிறந்தார். அதாவது அவர் அம்சம் பொருந்த ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஞான குழந்தையான ஞானசம்பந்தர் முருகப்பெருமானுடைய அம்சம் பொருந்தி பிறந்தது என்றெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒண்ணும். திருஞான சம்பந்தர் வேற இல்ல, நம்முடைய முருகவேல் வேற இல்ல. இப்ப சுவாமி முருகவேல் ஞானசம்பந்தராக அவதாரம் செய்தார். ஆக இந்த சீர்காழி பதிக்கு சென்று அருணகிரிநாத சுவாமிகள் இந்த திருப்புகழை பாடும் பொழுது அவரை நினைந்து அவருடைய பெருமையை போற்ற வேண்டும் என்பதற்காக பல அடிகளில் அந்த திரு கருத்தினை இங்கே சொல்லுகின்றார். ஊனத்தசை தோள்கள் சுமந்த காய பொதி மாயம் மிகுந்த ஊசல் சுடும் நாரும் குரம்பை அழிந்து போகக்கூடிய தன்மையை உடைய மாமீசம் தோள்கள் இவைகளையெல்லாம் சேர்த்து சுமப்பது இந்த உடல். ஏன்னா நம்ம உடல்ல இருக்கிற மாமீசம், இது புலால், இது அழிந்து போகக்கூடிய நிலையில இருக்கும். மாயம் மிகுந்த ஊசல் சூடும் நாரும் குரம்பை, குரம்பைனாலும் உடல்ல குறிப்பிடுவது ஊசி போகக்கூடிய தன்மையை உடைய. கடைசியில் இந்த உடலானது நாற்றம் ஏற்படக்கூடிய சிறு குளிரானது இந்த உடல். இந்த உடலை சுடுகாற்றில் வைத்து எரிப்பார்கள், புதைப்பார்கள், இப்படி ஏதாவது இந்த உடலை செய்வார்கள். இப்ப இந்த உடல் நிலையான உடலானா இது நிலையான உடல் அல்ல என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அதுக்குதான் முதல் அடி 2 அடியில சாமி சொல்றார், இது வெறும் தோளால போர்த்தப்பட்டது, மாமிசம் போன்று இருப்பது, ஊசி போகக்கூடியது, துர்நாற்றம் வீசக்கூடியது, இந்த உடம்ப கடைசியில வச்சு சுட்டி எரிப்பாங்க, இது ஒரு மிகச் சிறிய குடில் போன்றது அப்படின்னு இந்த உடலை சொல்லி மறைநாளும் ஓதப்படும் நாளும் முகன். நாளும் முகன்னா நான்முகன் தன்னால் ஊன்றிடும் கோலம் எழுந்து கோலம் அழகுடன் உருப்பெற்று 4 வேதங்களையும் நான்முகனான பிரம்மன் ஓதுகின்றான். அவன் ஓடி தடுமாறி உழன்று தளர்வாகி கூனி தடியோடு நடந்து, ஓடி தடுமாறி திரிந்து தளர்ச்சி அடைந்து கூனி தடி கொண்டு இழிவை தரக்கூடிய கோலை மிக்க குப்பையான இந்த உடலை பிரம்மன் பண்றான். இந்த உடலை முன்னே சொன்னோம், இது பிரம்மன் படைத்த உடம்பு. இந்த உடம்பு அவரவர் செய்த வினைக்கு ஏற்ப இந்த உடம்பு கிடைக்கின்றது. பிரம்மன் என்னென்ன பண்றான்னு சொல்லியிருக்கோம். தனு கரண புவன போகம், இந்த 4ம் பிரம்மனால் படைக்கப்பட்டது. படைக்கப்பட்ட இந்த உடல் கெட்டு போவது, துர்நாற்றம் வீசக்கூடியது, வெறும் சதைகளால் ஆனது, இது இறுதியாக சுடுகாற்றில் சுடப்படுவது என்று சொன்ன சுவாமி அடுத்து சொல்றார், ஓடுவோம் தடுமாறுவோம் திரிவோம். திரிவோம்னு சொல்றார். திரிவோம் எதை நம்ம திரிவோம்னுவோம்? பிராணி 4 கால் பிராணியை தான் அது தெரியுது அப்படின்றோம். சாமி நம்மளை சொல்றார் திரிகிறோம்னு. ஆமா, இந்த உலகத்துல நம்ம திரிந்து கொண்டுதான் இருக்கோம். இது நமக்கான இடம் அல்ல. இது மருத்துவமனை போன்று நான் பல இடங்கள்ல சொல்லுவேன். இந்த உலகமாகப்பட்டது மருத்துவமனை போன்று. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நோய்கள் குணமானவுடன் வீட்டுக்கு போகத்தான் விரும்புவாங்க. ஆனா இந்த ஆன்மா மட்டும்தான் நான் மருத்துவமனையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு எண்ணிக்கொண்டிருக்கிறது. ஆக இந்த உடலை விட்டு வெளியேற வேண்டும். ஊனி தடி கொண்டு நாம நடக்கக்கூடிய இழிவான செயல்களை எல்லாம் தரக்கூடியது இந்த உடல். இந்த உடல் எடுத்துள்ள பிறவி குப்பையான இந்த உடலை மிக விரும்பி இந்த பூமியிலே நாணம் வரும்படியாக, நாணம்னா வெக்கப்படும்படியாக, கூச அப்படின்னு சாமி சொல்ற. இதான் கூசன்னா நாணம். ஆக நாணம் ஏற்படுவதற்கு, பிணிகள் உண்டாகுவதற்கு, பிரபஞ்ச அப்படின்னா இந்த உலகத்துல மயக்கம் ஏற்பட்டு பலவிதமான நோய்கள் எல்லாம் வருவதற்கு முன்பாக கோல கலலே, கோலன்னா அழகியன்னு பொருள், உன்னுடைய கலலை பெற இன்றே எனக்கு நீ அருள் புரிவாயாகன்ற பிறப்பத்தான் சொல்றார். இந்த உடல் இந்த பூமியிலே உழவக்கூடிய நிலையிலே பெறக்கூடிய இன்னல்களை எல்லாம் சொன்ன அருணகிரிநாத சுவாமிகள் இந்த செய்தியை இங்கே பதிவு பண்ணுகின்றார். இதை நம்ம விரும்பி விரும்பி இருக்கிறோம்ல, இதெல்லாம் நமக்கு வேண்டாம், இது தவறு, மயக்கத்தை தரும், பிணிகளை உண்டாக்கும், வெக்கப்படும்படி செய்யும், கோழையான குப்பை போன்றது இந்த உடம்பு, ஓடி தடுமாறி அளந்து திரிந்து தளர்ச்சி அடையும், இது பிரம்மனால ஏற்படுத்தப்பட்டது, இருப்பினும் இது மாயமிக்கது, ஊசி போவது, நாறுவது, சிறிய குடிலானது, தோள்களால் ஆனது, அழிந்து போகக்கூடிய மாமிசம் உடையதுன்னு இவ்வளவும் சொல்லி இவற்றிலிருந்து நீக்கி உனது அழகிய 2 திருவடிகளில் இன்று எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு வேண்டார்.
சேனன் என்பது சமணர்களுக்குரிய பட்டப்பெயர். இந்து சேனனும் சந்து சேனனும் தரும சேனனும் தருமை சேனனும்னு ஞானசம்பந்தர் மதுரையில சமணர்கள் என்னென்ன பேர்கள்லாம் வைப்பாங்க அப்படின்னு பட்டியல் போடுறார். அதுல ஒரு பேர் தான் இந்த சேனன்னு. சேன குரு கூடல் அப்படின்னா மதுரைன்னு பொருள். கூடல் நான்மான கூடல். இந்திரனாகப்பட்டவன் மதுரையை அழிக்கணும்னு நினைச்சு மதுரை மேல தொடர்ந்து மழையாக பொழிவான். மதுரை மேல கொடியை மின்னல்களை எல்லாம் தாக்குவான். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சுக்கநாத சுவாமி முக்கட் பரம்பொருள் 4 மேகங்களை, இந்திரனுடைய மேகங்களை சிறை பிடித்து மதுரை மாநகரை அமைத்து காத்ததனால் கூடல்னு பேர். நான்மாட கூடல்னு மதுரைக்கு பேர். அந்த கூடல் என்ற பெயரை சொல்றார். சேனன் கூறு கூடலில் அன்று. குரு என்பது குருக்கள். எந்த குருக்கள்? சமண குருக்கள். சேனன் என்னும் பட்டப்பெயரை வைத்திருக்கக்கூடிய சமண குருக்கள் முன்னிலையில் அன்று மதுரையிலே ஞான தமிழ் நூல்கள் பகர்ந்து ஞான சம்பந்தராக வந்து தமிழ் நூல்களாகிய தேவார பாக்களை பாடி கிட்டத்தட்ட 110 பாடல்கள் இந்த தளத்திலே ஞானசம்பந்த சுவாமி பாடியிருக்கின்றார். அந்த செய்தியை இங்கே குறிப்பிட்டு சேனனான சமணர்களை கழுவின் மின் கண்மிசை ஏற கூட்டம் கூட்டமாக இருந்த சமணர்கள் 8000 சமணர்கள் மதுரையில இருந்தாங்க. 8000 சமணர்கள் மதுரையில இருந்தாங்க. எங்கெங்கன்னு சொல்லவா? மதுரையில அவர்கள் இருந்த பகுதி யானைமலை என்று சொல்லுவார்கள். யானை மலை பகுதியில சமண சின்னங்கள் இருக்கிறது. அதனை தாண்டி அரிட்டாவட்டி என்று சொல்லக்கூடிய பகுதி, அங்கே சமணர்கள் இருந்தார்கள். தெற்கு பக்கம் நாகமலையில சமணர்கள் இருந்தார்கள். அதற்கு பக்கத்துல சமணர் மலை, அங்க சமணர்கள் இருந்தார்கள். அதுல அருகில கீழே குயில்குடின்னு அந்த பகுதியை சொல்லுவாங்க, அங்க சமணர்கள் இருந்தாங்க. பசுமலையில சமணர்கள் இருந்தாங்க. இப்படி மதுரையை சுத்திலும் மதுரையை கவர் பண்ணி ஒரு 8000 சமணர்கள் இருந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலை அடைத்து சமண சமயத்தை இந்த நாடு முழுவதும் பரப்பி மன்னனையும் சமண சைவத்தை உடையவனாக மாற்றி இந்த பகுதியை ஒரு இருண்ட நிலையிலே வைத்திருந்தார்கள் சமணர்கள். அந்த நேரத்துலதான் ஞானசம்பந்த சுவாமி பிறக்கின்றார். வேதநெறி தலைத்தூங்க மிகுசைவ துறை விளங்க பூத பரம்பரை பொடிய புனிதவாய் மலர்ந்தழுத சீத வளவையர் புகழி திருஞான சம்பந்தரு பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான்னு சேக்கிழார் சுவாமி சொல்றார். அப்ப வேதநெறி தலைத்தவங்க மிகு சைவ துறை விளங்க. அப்ப ஞானசம்பந்த சுவாமியினுடைய அவதார நோக்கம் நிகழ்ந்த இடம் மதுரை. அந்த மதுரையில தான் சுவாமி மிகு சைவ துறை விளங்க சைவ சமயத்தை ஸ்தாபிதம் பண்றார். தமிழ்நாட்டுல பாடல் பெற்ற சிவாலயங்கள் எவ்வளவோ உண்டு. அதுல திருவிழா நடக்கும், மகோற்சவம்னு சொல்லுவாங்க. அதுல மதுரையில மட்டும் 6வது நாள் ஞானசம்பந்த சுவாமி, மங்கையர்க்கரசி, நின்றசீர் நெடுமாற பாண்டிய ராஜா, அமைச்சர் குலச்சரியார் இவர்கள் 4வரும் எழுப்பப்பட்டு லீலை பண்ணுவாங்க. சைவ சமய சுவாபித லீலை. சைவ சமயத்தை சுவாபிதம் செய்த பெருமைக்குரிய அந்த திரு லீலையை இன்றளவும் செய்து வருகின்றாரு. இதெல்லாம் இதனுடைய நோக்கம்தான். அப்படி ஞானசம்பந்த சுவாமி மதுரையிலே வந்து சமணர்களோடு வாதிட்டு ஞான தமிழ் நூல்கள் பகர்ந்து அந்த சமணரை கழுவில் ஏறும்படியாக செய்து தீர திருநீறு புரிந்து திடத்துடன் திருநீற்றினை விநியோகித்து மீன கொடியோன் மீனை கொடியாக கொண்டவன் பாண்டியன். அந்த பாண்டியனுடைய உடலிலே ஏற்பட்ட துன்பம், தீமை, அந்த நோயை தீர உகந்த குருநாதா. கொடிய சுரநோய் ஏற்பட்டது. என்ன சுரநோய், எப்படி வந்ததுன்னா, ஞானசம்பந்த சுவாமி மதுரைக்கு வரார். மதுரை ராணி மங்கையர்க்கரசின்னு பேரு. மங்கையர்க்கரசியை வாழ்த்துகின்றார். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமட மாணி. மாணி வரிவளை என்றால் கையிலே வளையலை அணிந்திருக்கக்கூடிய பெண். மாணினா மானமுள்ள பெண்ணுன்னு பொருள். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமட மாணி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ. அந்த மங்கையர்க்கரசியாகப்பட்ட பாண்டிமாதேவி நாள்தோறும் பணி செய்கின்றார். பொங்கு அழல் ஒருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணின்னு சொல்றார். அங்கையர்கண்ணினா யாருங்க? புது பேரா இருக்கா? அதான் தமிழ் பெயர். ஏன்னா பாடுறவரு தமிழ் ஞான சம்பந்தன் அல்லவா, அதனால சொல்றாரு அங்கையர்கண்ணின்னு. மீனாட்சின்ற பேருக்கு தமிழ் பெயர் அங்கையர்கண்ணி. மீனா அச்சினா கண்ணு. மீனுடைய விழி போன்ற விழிகளை உடையதால் தேவிக்கு இங்கே மீனாட்சின்னு பெயர். மீனாகப்பட்டது தன்னுடைய முட்டைகளை கண்ணை இமைக்காமல் காத்திருந்து குஞ்சு பொறுக்க வைக்குமா. அதுல இருந்து மீன் குஞ்சுகளை ஈன்றெடுக்குமா. அதுபோல இந்த தாய் லோக மாதாவாக இந்த தலத்திலே இருந்து தன்னுடைய கண்ணை இமைக்காமல் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் வேண்டுவதை கொடுக்கக்கூடிய அற்புத பொருளாக இங்கே தேவி இருக்கிறாள். அதனால அவனுக்கு மீனாட்சின்னு பேர். நீங்க மற்ற திருத்தலத்துல எல்லாம் போய் போயினா
ஏதாவது வேண்டுனா தான் கிடைக்கும். எனக்கு அது வேணும் இது வேணும். பரிகாரத்தலங்கள் இருக்கு. எல்லா விதமான குறைகளுக்கும் பரிகாரத்தெல்லாம் தமிழ்நாட்டுல பெருகிருச்சு. அப்படி நீங்க அந்த கோயிலுக்கு போனா நான் தோஷம் நீங்கும், இந்த கோயிலுக்கு போனா புத்திர பாக்கியம் வரும்னு இப்படி பல கோயில்கள் இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா நீங்க மதுரைக்கு வந்து எங்க அம்மாட்ட நின்னீங்கன்னா போதும், உங்களுக்கு என்ன வேணுமோ அது தரப்படும். அத்தகைய பெருமைக்குரிய தாயார் இந்த மதுரை எம்பதிகளை எழுந்தருளி, அவள் பாண்டியனுக்கு திருமகளாக அவதாரம் செய்து செங்கோல் ஓச்சி ஆட்சி செய்த அற்புத திருத்தலம் மதுரை. அவ்வாறு அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த யாரு சொக்கநாத சுவாமியை சொல்றார். தன்னோடும் அமர்ந்த ஆளவாயாவது இதுவேன்னு பாடிட்டு மதுரைக்குள்ள வரார். மதுரைக்குள்ள வந்த சுவாமிய மங்கையர்க்கரசியாரும் பிற அடியாரான அடியார் பெருமக்களும் குலச்சிறை அவர் தான் அமைச்சர், சோழ நாட்டுக்காரு. அந்த சோழ நாட்டுக்கார அமைச்சர் இந்த மங்கையர்க்கரசியாருக்கு சீதனமாக கொடுத்தாங்க. அப்போ சீரா இந்த அமைச்சர் அனுப்பியிருக்காங்க. ஏன்னா சமயோஜித புத்தி உள்ளவர் இந்த குலச்சிறை நாயனார். அருணகிரிநாதர் குலச்சிறையா பாடுறார். அந்த குலச்சிறை நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும் மதுரையில இருக்கக்கூடிய பிற அடியார்களும் ஞானசம்பந்த சுவாமியை வரவழைக்கிறாங்க. சுவாமி நேரம் உள்ள வரார். 14 வயசு. சுவாமி மதுரைக்கு வரும்பொழுது கரெக்டா அவருக்கு 14 வயது. பாலகன். மங்கையர்க்கரசியார் சொல்றார், சுவாமி ரொம்ப பாலகனாக இருக்கிறீர்கள். இந்த சமணர்கள் எல்லாம் பொல்லாதவங்க. உங்களுக்கு ஏதேனும் இடையூறு செய்வாங்களோ, அந்த பொல்லாதவர்களால உங்களுக்கு ஏதேனும் தீங்கு நேருமோன்னு மங்கையர்க்கரசியார் தாய் உள்ளத்தோடு கேட்கிறா. அதுக்கு சுவாமி சொல்றார், மானின் நேர் விழி மாதராய், மான் போன்ற விழிகளை உடைய பெண்ணே மாதரே, வழுதிக்கும் மாபெரும் தேவிகள். வழுதினா பாண்டியன். பாண்டியனுடைய தேவியே கேள், மானின் நேர் விழி மாதராய், வழுதிக்கும் மாபெரும் தேவிகே, பாலின் வாய் ஒரு பாலன் ஈங்கிவன். பால் ஒழுகக்கூடிய பாலன் என்னை நினைச்சியா? பாலின் வாய் ஒரு பாலன் ஈங்கிவன், ஈனர்களுக்கு எளியேன் அல்லேன், ஆலவாய் அரண் நிற்கவேன். என்னை சிறு குழந்தைன்னு நீ எண்ணாதம்மா, என்னை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஈனர்களுக்கு நான் எளியவன் அல்ல. ஆலவாயில் இருக்கக்கூடிய சிவபெருமான் எனக்கு துணையாக இருக்கிறார். ஈனர்களுக்கு எளியேன் அல்லேன், ஆலவாய் அரண் நிற்கவே என்று சுவாமி பதில் மொழியாக பதிகம் மொழிகின்றார். எல்லாரும் போறாங்க. சுக்கநாத சுவாமியை பார்க்கிறாங்க. கோயில்ல வழிபாடு இல்ல. என்னம்மா இப்படி இருக்கேன்னு கேட்கும் பொழுது அதற்கு சொல்றாங்க, மன்னன் சமண சமயத்தை சார்ந்திருக்கிறார். மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வழி என்ற நிலையிலே இந்த பாண்டி நாட்டு பெருமக்கள் முழுவதும் சமண நெறியை கை கொண்டிருக்கிறார்கள். இறைவனை வழிபடுவதில்லை, திருநீர் பூசுவதில்லை, ருத்ராக்கம் தரிப்பதில்லை, தென்னாடுடைய சிவனை போற்றி என்று சொல்லவில்லை, தொழவில்லைன்னு ஏராளமான குற்றங்களை அடுக்க பெருமானிடத்திலே ஞானசம்பந்த சுவாமி விண்ணப்பம் செய்கின்றார். பெருமானே, இந்த சமணர்களை ஓட்டி வாது செய்ய திருவுள்ளமே திருவுள்ளமே என்று பெருமானிடத்திலே வேண்டி அன்றிரவு ஒரு திருமடத்திலே தங்குகின்றார். அதுதான் இன்றைக்கு மதுரை ஆதீனமாக வழங்கி வருகின்றது. ஞானசம்பந்த சுவாமி எழுந்தருளியிருந்து தங்கிய மடம் தெற்கு ஆவணி மூல வீதி, நகைக்கடை பஜார். இப்ப இங்க நகைக்கடை இருக்கு. 1000க்கு மேற்பட்ட 2000க்கு மேற்பட்ட நகைக்கடை இருக்கு. இது என்ன சிறப்பு தெரியுமா? நான் கடைசியில சொல்றேன். இந்த நகைக்கடை வீதியில முதல் இருக்கிறது மதுரை ஆதீனம். இந்த மதுரை ஆதீனம் காம்ப்ளெக்ஸ்லயே நகைக்கடை இருக்கு. 50 நகைக்கடை அங்கேயே இருக்கு. அந்த வீதி முழுவதும் நகைக்கடையா இருக்கும். நான் சொல்லிடுறேன். ஞானசம்பந்த சுவாமி மதுரைக்கு வந்து இந்த அந்த மடத்துல தங்குறார். அன்று இரவே சமணர்களுக்கு செய்தி தெரிந்தது. பாண்டிமாதேவி யாரோ ஒரு சிறுவனை இங்கே அழைத்து வந்து வைத்திருக்கிறாராம். அந்த சிறுவனால நமக்கு ஏதேனும் பிரச்சனை வந்துடாம இருக்கணும்னு அந்த சமண முனிவர்கள் எல்லாம் பேசுறாங்க. பேசி ஏதாவது செய்யணுமே அப்படின்னா மடத்தோட வச்சு எரிச்சு கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சு அவங்க வேகமா வராங்க. வந்து அவங்களுக்கு உரிய மந்திரத்தை எல்லாம் சொல்றாங்க. இங்கே உள்ள இருக்கிறது யாரு? ஞானசம்பந்த சுவாமி. நமசிவய 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 என்ற பஞ்சாட்சரத்தை சொல்லக்கூடிய அடியார்கள் எல்லாம் இருக்கிறாங்க. சமணனுடைய மந்திரம் பலிக்குமா? பலிக்கவில்லை. என்ன செஞ்சாங்க? தீய பொருதியே போட்டாங்க. தீய பொருதியே போட்டார்கள். மடம் எரிந்தது. கத 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 கதென்று எரிந்தது. ஞானசம்பந்த சுவாமி உள்ள இருக்கிறார். யோசிச்சார், இதுக்கு காரணம் என்ன? சமணர்கள் இல்ல, இவன் வெறும் அம்புதான். எய்தவன் யாரு? ராஜா. ஏன்னா ராஜா அனுமதி இல்லாம சமணர்கள் இப்படி பண்ண முடியாது. அந்த ராஜா இதற்கு காரணமாக இருந்த. ஏன்னா ராஜா நினைச்சா தடுத்திருக்கலாம். ஞானசம்பந்தர் வந்திருக்கிறார், அந்த மடத்துல நீங்க தீ வைக்காதீங்கன்னு சமணர்கிட்ட சொல்லியிருக்கலாம். அந்த ராஜா தடுக்கல. அப்ப முதல் காரணமாக இருந்தது யாரு? அந்த ராஜா. பார்க்கிறார், மடம் முழுவதும் தீ பற்றி எரியுது. ஆளவாய் என்னரிடத்திலே விண்ணப்பம் வைக்கிறார். செய்யனே, திரு ஆளவாய் மேவிய ஐயனே, அஞ்சர் என்று அருள் செய்யனே, பொய்யராம் அமணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியருக்காகவே. ஏன் பையவை சென்று பாண்டியருக்காகவேன்னா, இந்த தீயானது
ஞானசம்பந்த சுவாமி என்ன சொன்னாலும் நடக்கும். இத பாண்டியன் மேல ஏவி விட்டு அவனை அழிக்கலாம், அவனை கொன்றுலாம். ஆனா சுவாமி அப்படி பண்ணல. ஏன் அப்படின்னா, அவர் மதுரைக்குள்ள வரும்பொழுதே மங்கையர்க்கரசியார் வாழ்த்துறார். என்ன வாழ்த்துறார்? வரி வளை கைமட மாணி. காலையில கையில வளையல் அணிந்த பெண். வளையல் அணிந்த பெண் யாரு? சுமங்கலி. காலையில மங்கையர்க்கரசியை சுமங்கலின்னு வாழ்த்திட்டு அன்று இரவு கணவனை கொள்ளலாமா? அது சரியா என்று உணர்ந்து ஞானசம்பந்த சுவாமி அதற்கு காரணமான மன்னனை இந்த வெப்பமானது போய் பற்றட்டும்னு பாடுறாரு. சித்தனை திரு ஆலவாய் மேவிய அத்தனை அஞ்சலன் அருள் செய்யனே எக்கராம் அமனர் கொழுவும் சுடர் பட்டிமன் தென்னன் பாண்டியருக்காகவேன்னு பாடுறது. மடத்துல பத்த வச்ச தீயானது மன்னனுக்கு வெப்பு நோயாக மாறியது. அப்படியே திருப்புகளுக்கு வந்துருங்க. தீமை பிணி தீர உவந்த குருநாதா. இப்ப தெரியுதா? தீமை பிணி, தீமையான கொடிய சுரநோய் வந்தது. அந்த சுரநோய் தீரும்படியாக அருள் செய்த குருநாதா. எப்படி தீரும்படியாக அருள் செய்தார்னா இப்ப சொல்றேன். தீயானது வெப்பு நோயாக மன்னனுக்கு வந்தது. மன்னனுடைய உடல் அப்படியே கதி 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 கதின்னு கதிக்கிறது. எரிச்சல் தாங்க முடியல. கொடுமையான நோய் வந்தது. கத்துறான், கதறான், ஒண்ணும் பண்ண முடியல. சமணர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா ராஜா சமணன். அதனால எல்லாரும் வந்துட்டாங்க. கையில மயில் பீடி வச்சிருப்பாங்க, மயில் இறகு. அதை வச்சு ராஜா உடல் முழுவதும் தேய்க்கிறான். என்னென்னமோ மந்திரம் சொல்றான், என்னென்னமோ தண்ணியை ஊத்துறான். ஒன்னும் சரிப்பட்டு வரல. தேவி பாண்டிமாதேவி ஞானசம்பந்த சுவாமியை அழைக்கின்றார். ஞானசம்பந்தர் விரைந்து மடத்துக்கு வரார், கோவிலுக்கு வரார், அரண்மனைக்கு வரார். பார்க்கிறார், மண்ணே வெந்து போய் கிடக்கான். எரிச்ச தாங்க முடியல, பேச முடியல. அவன் ஏற்கனவே முதுகுல கூன் குழந்தவன். எல்லாம் கூடிருச்சு. கத்துறான், கதறான், துடிக்கிறான். சாமி வந்தார். இடுப்புல இருந்து திருநீற்று பையை எடுத்தார். ஏய், நீ ஏதோ மந்திரிச்சு கொண்டு வந்திருக்க, இதெல்லாம் நாங்க ஏத்துக்கிற முடியாது. நான் சாமானே. அப்படியா? மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மடப்பள்ளி, அதுல சாமிக்கு நெய்வேத்தியம் பண்றதுக்கு எரிச்சிருப்பாங்களே முன்னால, அதுல போய் ஏதாவது சாம்பல் இழும்பல் இருந்தா எடுத்துட்டு வாங்கன்ற. அங்க போய் தேடி பார்த்து விறகு கட்டை, அதுல இருக்கிற கறி, அந்த தூசி, அதெல்லாம் பிறக்கி அங்க இருக்கிற மணல், அதெல்லாம் பிறக்கி சாம்பலெல்லாம் கொண்டு வந்து சாமிகிட்ட கொடுக்குறாங்க. கேள் எடுக்கிறார். பாடுறார். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரேன்னு பாடுறார். திருநீற்ற மன்னனுடைய இடது பக்கத்துல போடுறார். குழு குழுன்னு இருக்கு. ஐசில வச்சது மாதிரி இருக்கு. சந்தோஷமா இருக்கு. அந்த பக்கம் தக தகன்னு எரியுது. சமணர்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, சரியா இல்ல. ஞானசம்பந்த சுவாமி உடல் முழுவதையும் சரி செய்து கொடுங்கன்னு வேண்ட, மறுபடியும் இந்த திருநீற்று பதிகம் பாடி திருநீரை உடல் முழுவதும் பூசி அவனுக்கு ஏற்பட்ட அந்த தீமை பிணியை தீர்த்தறினார். அதுதான் தீர திருநீரு புரிந்து திடத்துடனான திருநீற்றினை தந்து மீன் கொடியை உடைய பாண்டியன் உடலிலே ஏற்பட்ட கொடிய சுரநோயை தீரும்படியாக அருள் சுரந்த குருநாதா. காண சிறுமி மானை நினைந்து, கானகன்னா காட்டு, கானகத்திலே வள்ளிமலை காட்டிலே இருந்த வள்ளியான மானை நினைத்து ஏனம் புனம் மீது நடந்த திணைப்புணத்திலே நடந்து சென்று காதல் கிளியோடு மொழிந்து ஆசை கிளியான அவளோடு பேசி சிலை வேடர் காண கனியாக வளர்ந்து வில்லேந்திய வேடர்கள் காணும்படியாக வேங்கை மரமாக வளர்ந்து ஞான குரமானை மணந்து காளி பதிமேவி உகந்த பெருமாளே. அந்த ஞான குரப்பெண்ணாகிய வள்ளியை மணந்து சீர்காழியிலே அமர்ந்த பெருமாளே. அற்புதமான திருத்தலம் இந்த சீர்காழி. 12 பேர் இந்த சீர்காழிக்கு உண்டு. பின்னால சொல்றேன். சொல்றார் ஞானசம்பந்த சுவாமி. வெப்பு நோயை நீக்கி அருளிய பெருமைக்குரியவர். வள்ளிமலைக்கு சென்று வள்ளிய திணைப்புணத்திலே அவளோடு ஆசை கிளி போன்று கொஞ்சி பேசி வில்லேந்திய வேடராக வேங்கை மரமாக வளர்ந்து ஞான குரப்பெண்ணை நயந்து மனம் புரிந்த சுவாமி சீர்காழி பதியிலே அகமகிழ அமர்ந்திருக்கிறார் என்று பாடுறார். சீர்காழி சிதம்பரத்துக்கு பக்கத்துல 10 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. மாயவரத்துல இருந்தும் போனா, வைத்தீஸ்வரன் கோயில்ல இருந்து வரலாம். சிதம்பரத்துல இருந்து பஸ் இருக்கு. கடலூர்ல இருந்து பஸ் இருக்கு. ஒருவன் பிறந்து அவன் சீர்காழியை மிதிக்காமல் இறந்தால் அவனுக்கு மோட்சமே கிடையாது. அற்புதமான தலம் சீர்காழி. சுவாமி அவதாரம் செய்த புண்ணிய பூமி சீர்காழி. எல்லாம் உள்ள சிவபெருமானும் உமையம்மையும் வந்து ஞான சம்பந்தருக்கு திருமுலை பால் ஊட்டிய தங்க பொற்கிண்ணத்தில் இன்னும் அடிசில் ஊட்டிய அற்புத பகுதி அந்த சீர்காழி. 12 பெயர்களை உடையது சீர்காழி. முதல் பெயர் சீகாழி. சீர்காழின்னு இப்ப மருவி இருக்கு. பழைய பெயர் சீகாழி. காளியாகப்பட்ட நாகம், காளிங்கன்னு சொல்லுவோம். அந்த நாகம் பூஜித்தமையாலும் காளிமாதா தவம் இருந்தமையனாலும்
காளி என்ற பெயர் அந்த நகரத்திற்கு வந்தது. சி என்பது பெருமை கருதி சொல்லப்படுவது சீகாழி. பிரம்மபுரம் பிரம்மனாகப்பட்டவன் பூஜித்ததால் ஞானசம்பந்தர் சொல்றாரே, தோடுடைய செவியன் பாட்டிலேயே, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உலங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உன்னை நாட்பணிந்தேத்த அருள் செய்த ஏடு உடைய மலரான் என்பது இங்கே குறிக்கும். வீடுடைய பிரமாபுரம். பிரமாபுரம் என்றால் பிரம்மன் வழிபட்டதனால அந்த ஊருக்கு அந்த பெயர். வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்று. வேணுபுரம்னு பேர் உண்டு. வேணுபுரம் கஜமுகாசுரன் பயந்து, வேணுனா மூங்கில், மூங்கில் வடிவாக இறைவன் அங்க இருக்க பிரம்மபுரீஸ்வரன் பேரு. அங்க பூஜித்ததனால் வேணுபுரம்னு பேரு. தோணிபுரம்னு பேரு. பிரளய காலத்திலே இந்த உலகம் முழுவதும் அழிந்து நீரிலே மிதக்க அந்த பகுதி மட்டும் தெப்பம் போல மிதந்த காரணத்தினால் தோணிபுரம்னு பேரு. பூந்தராயின்னு பேரு. பூவும் தாமரையும் பூஜித்ததனால அந்த பேர். சிரபுரம்னு பேரு. அமிர்தம் கொடுத்த போது திருமாலினுடைய தலை பறிக்கப்பட்டது. ராகு கேது தலையை திரும்ப பெற பூஜித்ததால் இந்த தலத்துக்கு சிரபுரம்னு பேரு. அமிர்தத்தை மோகினி வடிவில் வந்து திருமால் பரிமாறுறார். அப்ப நமக்கு எப்படி கிடைக்காம போயிருமோன்னு 2 அசுரர்கள் வந்து தேவர்களாக ரூபம் கொண்டு உட்கார்ந்துருவான். அவன் தலையை 2 வரையும் ஆள் வெட்டுவார். அந்த வெட்டப்பட்டவர்கள் தான் ராகு கேதுவாகவும் அவர்களை காட்டி கொடுத்த சந்திர சூரியர்களை அழிப்பதாகவும் வேண்டிதான் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வருது. பாம்பு முழுங்குது, பாம்பு கட்டுதுன்னு வாங்கல்ல, அதுதான் தன்னை காட்டி கொடுத்தவர்கள் அந்த சூரிய சந்திரர்கள். அவர்கள் இருவரும் வந்து வழிபாடு செய்து திருவருள் பெற்றதனால் இதுக்கு சிரபுரம்னு பேரு. புறவம்னு பேரு. புறாவான பிரஜாபதி ராஜா, இந்த முனி பிரஜாபதி ராஜனாகப்பட்டவன் இங்கே வந்து வழிபாடு செய்தார். புறாவாக இருந்து பின்னர் பிரஜாபதி ராஜாவாக வந்த வழிபாடு பண்ணதுனால இதுக்கு புறவம்னு பேரு. சண்பைன்னு பேரு. சண்பை என்ற முனிவர் வந்து இங்கே வழிபாடு செய்ததார் கொச்சைவம்னு பேரு. பராசர முனிவர் மற்ற முனிவர்கள் எல்லாம் தங்களுடைய சாபம் போக்கிக் கொள்வதற்காக இந்த தலத்துக்கு வந்ததனால் கொச்சைவம்னு பேரு. வெங்குருகுன்னு பேரு. வியாழ பகவான் தேவகுரு பிரகஸ்பதி அவர் பூஜித்த தலம். கழுமலம்னு பேரு. ஆன்மாக்களுடைய மலம் எல்லாம் கழுவப்படுவதால். மலம்னா என்னங்க? ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மாசுக்கள் ஆன்மாக்கள் எல்லாத்துக்கும் இருக்கும். அது எல்லாம் நீக்கப்படுவதால் இந்த தலத்துக்கு கழுமலர்னு பேரு. முதுநகர்னு பேரு. பழைய ஊர், எல்லாத்துக்கும் முன்னே தோன்றிய ஊர் இந்த ஊர். சாமி சொல்றார், ஞானசம்பந்த சுவாமி தோருடைய பதிகத்திலே சொல்லுவார். கடைசி பாட்டுல அருணறிய தமிழ் வல்ல ஞான சம்பந்தர் முனைமேய பெருநறிய பிரம்மாபுரம் மேவிய பெம்மானி மனை ஊர் பரந்த உலகில் முதல் ஊர் ஆகிய ஊர் இதுவென்ன அப்படின்னு சொல்லுவார். அப்ப பெயர் பெற்ற ஊரிலே உலகத்திலே முதலாக தோன்றிய ஊராக இந்த ஊர் முதல் ஊராக ஆகி இருந்ததுன்னு ஞானசம்பந்தருடைய வாக்கில வருதுனா. புகழி எல்லா தேவர்களும் தஞ்சம் அடைந்ததால் இந்த ஊருக்கு புகழி என்ற பெயர் ஏற்பட்டது. அப்ப சீர்காழி, பிரம்மபுரம், வேணுபுரம், தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், புறவம், சண்பை, கொச்சைவம், வெங்குருவு, கழுமலம், முதுநகர், புகழி என்று 12 திருப்பெயர்களை கொண்ட சீர்காழியிலே ஞானசம்பந்த சுவாமி அவதாரம் செய்து சைவ சமயத்தை ஸ்தாபிதம் செய்து சைவத்திற்கும் தமிழுக்கும் ஏராளமான பல நூல்களை அருளி செய்த புண்ணிய பதியிலே இந்த சீர்காழி இருக்கின்றது. அந்த தலத்தை எல்லோரும் ஒரு முறையேனும் சென்று வழிபாடு செய்து இறைவனுடைய திருவருள் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வகுப்பை நிறைவு பண்றோம். ஞானசம்பந்தர் முருகனாக வந்து பல லீலைகளை செய்த பெருமைக்குரிய தலம் இந்த மதுரை எம்பதி. அவர் பிறந்த ஊர் சீர்காழி. இந்த சீர்காழி தலத்திலே அருளி செய்தது இந்த திருப்பாடல். அற்புதமாக சுவாமி அருணகிரிநாத சுவாமி வென்ற முருகா, ஞானசம்பந்தனாக வந்து பல பாடல்களை பாடிய பெருமைக்குரியவரே, உன்னுடைய 2 திருவடி வேண்டும். அது எப்படிப்பட்ட திருவடி? அழகிய திருவடி. அந்த அழகிய திருவடியை நீ எனக்கு இன்னைக்கே தந்து அருள வேண்டும். இந்த உலகம் மயக்கத்தை ஆனது, வெட்கத்தை தரக்கூடியது இந்த பிறப்பி. இந்த பிறப்பி காரணமாக, விதியின் காரணமாக இந்த ஈனமான குப்பையான இழிவு தரக்கூடிய இந்த உடலை சுமந்து ஓடி ஒளிந்து தடுமாறி தளர்ச்சி அடைந்து மயக்கத்தை ஏற்பட்டு ஊசி போகக்கூடிய உடல், வீசக்கூடிய உடல், நாரக்கூடிய உடல், எரிக்கக்கூடிய உடல், வெறும் சதையால் ஆன உடல். இதனால எந்த பயனும் இல்லை. எனக்கு துன்பம்தான். இந்த துன்பத்தை நீக்கி உன்னுடைய திருவடியில் என்னை சேர்த்துக்கொள் என்று வேண்ட. இன்னொரு செய்தி சொல்லியிருப்பேன். சீர்காழி கோயில் கட்டுக்கோயில் எப்படி இருக்கும்னா, கீழே
சுவாமி அருவுருவமா இருப்பார், லிங்க ரூபமா இருப்பார். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? பிரம்மபுரீஸ்வரர்னு பேரு. லிங்க ரூபமாக இருப்பார். அவருக்கு மேல சைடுல படி ஏறி போனோம். அவருக்கு மேல தோணியப்பர் இருப்பார். அவர் உருவத்தோடு இருப்பார். தோணியப்பர் உருவத்தோடு இருப்பார். நான் போட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். உருவத்தோடு இருப்பார். அவ்வளவு அற்புதமான சுவாமி தோணியப்பர். அவருக்கு மேல சட்டநாத சுவாமி இருப்பார். பைரவ கோலம். சட்டநாத சுவாமி என்பது சிவபெருமானுடைய அகோர வடிவம் அங்க எடுத்தது. பைரவ கோலம். அந்த சட்டநாத சுவாமியை பார்க்க போற பெண்கள்லாம் தலையில பூவணிந்து செல்லக்கூடாது, ஆண்கள் சட்டை இல்லாம தான் செல்லணும்னு இப்படி பல விதிகள் இருக்கும். அந்த சட்டநாத சுவாமியை பார்த்தால் பில்லி, சூனியம், ஏவல், காத்து, கருப்பு, திஷ்டி இவையெல்லாம் நீங்கும். குடும்ப கஷ்டங்கள் அறவே தொலையும். நல்ல வண்ணம் வாழலாம். அந்த ஊர்ல பலருக்கு குலதெய்வம் சட்டநாத சுவாமி. முத்து சட்டைநாதர்னு அவருக்கு பேரு. அவருடைய புகைப்படங்கள்லாம் இருக்கு, பகிர்றேன். உத்த ஒரு புகைப்படம். மூலவர் 3வது விமானத்துல இருப்பார். முதல்ல பிரம்மபுரீஸ்வரர், பிரம்மபுரீஸ்வரருக்கு மேல தோணியப்பர், அதுக்கு மேல படியேறி போனோம்னா சட்டநாத சுவாமியை கீழே இருந்து பார்க்கலாம். அற்புதமான தலம். தவற விடாதீங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க சீர்காழி தலத்துக்கு போய் இந்த தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்து ஞானசம்பந்த சுவாமி திருமுலை பால் உண்ட அந்த அந்த தாமரை குளத்திலே இருந்து ஸ்நானம் செய்து புண்ணியம் பெறுங்க என்று எல்லா அன்பர்களிடத்திலும் வேண்டிக் கொண்டு நிறைவு செய்கிறோம். நிறைவாக மங்கள வாழ்த்து. முருகாச்சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஆமா, மங்கள வாழ்த்து பாடி. சரி, ஒரு பாடணும்னு நான் திருப்புகழ் ஒண்ணு பாடட்டுமா சார்? மட்டூர் குழல் மங்கையர் மையல்வலை பட்டூசல் படும் பரிசில் சொழிவேன் தட்டூடரவில் செயலதிரியும் நெட்டூர நிராகுல நிர்பயனே வான்முகில் வழாது பெய்க மதிவலம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா. முருகாசரணம். நன்றி அண்ணா.